Listen, next number episode number 2 la நம்ம என்ன பார்க்க போறோம்னா expression for electrical conductivity. முக்கியமான derivation செமஸ்டர்ல அடிக்கடி கேட்பாங்க. expression for electrical conductivity. சரி, ஃபர்ஸ்ட் நம்ம அதோட பேசிக் கான்செப்ட் தெரிஞ்சுப்போம். இப்போ நான் ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்ட் அப்ளை பண்ண போறேன். நான் என்ன பண்ண போறேன்? ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்ட் எப்படி அப்ளை பண்ணலாம்? பேட்டரி மூலமா. ஸோ ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு நான் எடுத்துகிட்டு போய் அப்ளை பண்ண போகிறேன். எதில் அப்ளை பண்ண போகிறேன்? ஒரு மெட்டாலிக் ராடில். இதுதானே இந்த மெட்டாலிக் ராடு. ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு எடுத்துகிட்டு போய் நான் ஒரு மெட்டாலிக் ராடில் அப்ளை பண்ணுறேன். ஓகேவா? அப்படி அப்ளை பண்ண உடனே என்ன ஆகும்னா, அது உள்ளே இருக்கிற அந்த எலக்ட்ரான்ஸ் எல்லாமே மூவ் ஆக ஆரம்பிச்சிடும். எலக்ட்ரான்ஸ் எல்லாமே மூவ் ஆகும். எப்படி மூவ் ஆகும்? எலக்ட்ரிக் ஃபீல்டு இந்த பக்கம் போகுதுன்னா எலக்ட்ரான்ஸ் அதோடைய ஆப்போசிட் டைரக்ஷன் இந்த பக்கம் போகும். ஓகேவா? டயக்ராம் புரியுதுங்களா? நான் ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டை ஒரு மெட்டாலிக் ராடில் அப்ளை பண்ணுறேன். அப்ளை பண்ணோன்னே என்ன ஆகுது? அந்த மெட்டல் ராடில் இருக்கிற அந்த எலக்ட்ரான்ஸ் எல்லாமே மூவ் ஆக ஆரம்பிக்குது. எந்த பக்கம் மூவ் ஆகுது? இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் மூவ் ஆகுது. எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் மூவ் ஆகுது. இதுதான் அந்த மெட்டாலிக் ராட். அந்த மெட்டாலிக் ராடுக்குள்ள இருக்கிறது எலக்ட்ரான்ஸ். இதுதான் பேசிக் கான்செப்ட். ஓகே, ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு மெட்டாலிக் ராடில் அப்ளை பண்ண உடனே என்ன ஆகுது? அதில் இருக்கிற எலக்ட்ரான்ஸ் எல்லாமே மூவ் ஆகுது. எப்படி மூவ் ஆகுது? எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் மூவ் ஆகுது. சரி, இப்போது எலக்ட்ரான்ஸ் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகுது இல்லையா? அப்படி மூவ் ஆகும்போது என்ன ஆகும்? அதுக்கு ஒரு ஃபோர்ஸ் வேணும். என்ன வேணும்? ஒரு ஃபோர்ஸ் வேணும். அந்த ஃபோர்ஸ்க்கு பேர் தான் டிரைவிங் ஃபோர்ஸ். என்ன ஃபோர்ஸு? டிரைவிங் ஃபோர்ஸ். அதான் என்ன சொல்லுவோம்? டிரைவிங் ஃபோர்ஸ் தான் என்ன சொல்லுவாங்கன்னா லாரன்ஸ் ஃபோர்ஸ். லாரன்ஸ் ஃபோர்ஸ் படிச்சிருக்கீங்களா 11th? லாரன்ஸ் ஃபோர்ஸ் ஆஃப் எலக்ட்ரான். இந்த எலக்ட்ரானோட லாரன்ஸ் ஃபோர்ஸ். லாரன்ஸ்னா இந்த மூவ் ஆகுது இல்லையா? டிரைவ் ஆகிட்டே போகுது இல்லையா? ஒரு எலக்ட்ரான் இங்கேருந்து இங்கே இருக்கிற எலக்ட்ரான் அப்படியே மூவ் ஆகிட்டே போகுது இல்லையா? அதான் டிரைவிங் ஃபோர்ஸ். அதான் லாரன்ஸ் ஃபோர்ஸ் ஆஃப் எலக்ட்ரான். லாரன்ஸ் ஃபோர்ஸ் ஆஃப் எலக்ட்ரான் என்னன்னா, ஒரு எலக்ட்ரானோட சார்ஜும் அதனுடைய எலக்ட்ரிக் ஃபீல்டும். ஒரு ஈனானதுன்னா சார்ஜ் ஆஃப் அன் எலக்ட்ரான். வேணா நான் இங்கே சைடில் எழுதுறேன் பாருங்க. ஈனானது சார்ஜ் ஆஃப் அன் எலக்ட்ரான். சார்ஜ் ஆஃப் அன் எலக்ட்ரான். ஈனா எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஈனா எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஈனா எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஓகேவா? ஸோ எலக்ட்ரான் மூவ் ஆகிக்கிட்டே இருக்கிறதுனால அதுக்குன்னு ஒரு ஃபோர்ஸ் வருது. அந்த ஃபோர்ஸ் தான் என்னது? லாரன்ஸ் ஃபோர்ஸ். தட் மீன்ஸ் டிரைவிங் ஃபோர்ஸ். அதான் சார்ஜ் ஆஃப் அன் எலக்ட்ரான் இன்டு எலக்ட்ரிக் ஃபீல்டு. இதுதான் F இஸ் ஈக்குவல் டு E கேபிட்டல் E. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். ஓகேவா? ஒரு எலக்ட்ரான் ஃபோர்ஸ்ன்னு ஒன்று வருதுன்னா அப்போது அந்த இடத்துல ஒரு அக்சலரேஷன் உருவாகுமா? அக்சலரேஷன் ஒன்று இருக்குமா? அப்போது நம்ம என்ன யூஸ் பண்ணிக்கலாம்? நியூட்டன்ஸ் செகண்ட் லா ஆஃப் மோஷன் யூஸ் பண்ணிக்கலாம். நியூட்டன்ஸ் செகண்ட் லா ஆஃப் மோஷன் யூஸ் பண்ணலாம். நியூட்டன்ஸ் செகண்ட் லா ஆஃப் மோஷன். ஏன்னா எலக்ட்ரான்ஸ் என்ன ஆகுது? மூவ் ஆகிக்கிட்டே போகுது. ஸோ மூவ் ஆகிக்கிட்டு போகும்போது அக்சலரேஷன் ஒன்று உருவாகும். அப்போது F இஸ் ஈக்குவல் டு ma. இந்த இடத்துல m அந்த எலக்ட்ரானோட மாஸ் ஆஃப் அன் எலக்ட்ரான், அந்த எலக்ட்ரானோட அக்சலரேஷன். ஏன்னா மூவ் ஆயிடுச்சுன்னா அதுக்குன்னு ஒரு அக்சலரேஷன் உருவாயிடும். ஸோ F இஸ் ஈக்குவல் டு ma. தட் மீன்ஸ் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு ma. ஸோ ஃபர்ஸ்ட் ஃபோர்ஸ் லாரன்ஸ் ஃபோர்ஸ், டிரைவிங் ஃபோர்ஸ். செகண்ட் அக்சலரேஷன் உருவாகிறதுனால நியூட்டன்ஸோட செகண்ட் லா ஆஃப் மோஷன். ஸோ இந்த ரெண்டு ஈக்குவேஷன் நம்ம என்ன பண்ண போறோம்னா ஈக்குவலைஸ் பண்ணிக்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் ஈக்குவல் டு செகண்ட் ஈக்குவேஷன் we get
நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்ன கிடைச்சிருக்கு? E capital E, charge of an electron into electric field equal to mass of an electron into acceleration. எனக்கு இதிலிருந்து தனியாக நான் என்ன கொண்டு வர போகிறேன்னா acceleration மட்டும் தனியாக கொண்டு வர போகிறேன். இங்கே போடுறேன் பாருங்கள். இதிலிருந்து நான் என்ன தனியாக கொண்டு வர போகிறேன்? acceleration. அப்போ A மட்டும் இங்கே வச்சுக்கோ, இந்த M கீழே கொண்டு வந்துரு. E, that means charge of an electron into electric field by இந்த mass of an electron வந்து கீழே வந்துரும் by M equal to A. ஸோ எனக்கு acceleration கிடைச்சிருச்சு. ஓகே, இதுதான் தேர்ட் ஈக்குவேஷன். நெக்ஸ்ட்டு இந்த எலக்ட்ரான்ஸ் வந்து மூவ் ஆகிக்கிட்டு போகுது. மூவ் ஆகுதுன்னு ஒரு ஹையர் பொசிஷன்லேருந்து லோவர் பொசிஷனுக்கு ட்ரிஃப்ட் ஆகுது, சர்க்கிட்டே போகுதுன்னு வச்சுக்கேன். அப்போ அந்த இடத்துல ஒரு ட்ரிஃப்ட் வெலாசிட்டின்னு ஒன்று இருக்கும் இல்லையா? ஒவ்வொரு எலக்ட்ரானுக்குமே ட்ரிஃப்ட் வெலாசிட்டி இருக்கும். எப்படின்னா ஒரு பள்ளத்தை நோக்கி போகும்போது இது ஒரு ராடு கூட வந்து ஹையர் ரீஜன்லேருந்து லோவர் ரீஜனுக்கு அந்த எலக்ட்ரான்ஸ் மூவ் ஆகுது. அப்படி மூவ் ஆகும்போது ஸோ உனக்கு என்ன அங்கே இருக்கும்னா வெலாசிட்டி, ட்ரிஃப்ட் வெலாசிட்டின்னு ஒன்று இருக்கும். ஸோ ட்ரிஃப்ட் வெலாசிட்டி ஃபார்முலா என்ன? ட்ரிஃப்ட் வெலாசிட்டி ஈக்குவல் டு acceleration into relaxation time. அது என்ன சார்? ஒரு எலக்ட்ரான் வந்து ஆக்சிலர் ஆகிட்டு போகும். அப்படி போகும்போது உனக்கு ஒவ்வொரு இடத்துலையும் ரிலாக்ஸேஷன் டைம், அந்த தளர்வு வந்துக்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு எலக்ட்ரான்ஸ் மூவ் ஆயிடுச்சுன்னா இந்த இடத்துல ஒரு ஸ்பேஸ் வரும், அதுக்கு ஒரு தளர்வு வரும், அதுக்கான ஒரு ட்ரிஃப்ட் வெலாசிட்டி வந்து மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும். ஸோ ட்ரிஃப்ட் வெலாசிட்டி ஈக்குவல் டு அக்சலரேஷன் இன்டூ ரிலாக்ஸேஷன் டைம். இது மேத்தமெட்டிக்கல் டேர்ம்ஸில் எப்படி எழுதலாம்னா ட்ரிஃப்ட் வெலாசிட்டி வந்து டி ட்ரிஃப்ட் வெலாசிட்டி ஈக்குவல் டு அக்சலரேஷன் ஏ இன்டூ ரிலாக்ஸேஷன் டைம் வந்து டவு மாதிரி போட்டுக்கும். டீயை இந்த பக்கம் போடுற மாதிரி, ஜேவை தலைகீழ போடுற மாதிரி. ஓகே, டவு. ஸோ இதுதான் ட்ரிஃப்ட் வெலாசிட்டிக்கான ஃபார்முலா. இப்போ நம்ம என்ன அப்ளை பண்ணலான்னா, நம்மளுக்கு தான் அக்சலரேஷன் கண்டுபிடிச்சாச்சு இல்லையா? அந்த எலக்ட்ரானோட அக்சலரேஷன் கண்டுபிடிச்சாச்சு. அப்போது இந்த தேர்ட் ஈக்குவேஷன் எடுத்துகிட்டு போய் ஃபோர்த் ஈக்குவேஷன் அப்ளை பண்ணிக்கோ. சப்ஸ்டியூட் தேர்ட் ஈக்குவேஷன் இன் ஃபோர்த் ஈக்குவேஷன் we get. நம்மளுக்கு என்ன கிடைக்குது? தேர்ட் ஈக்குவேஷன் எடுத்துகிட்டு போய் ஃபோர்த் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணலாமா? என்ன இருக்குது? ட்ரிஃப்ட் வெலாசிட்டி ஈக்குவல் டு என்ன இருக்குங்க? சார்ஜ் ஆஃப் அன் எலக்ட்ரான், எலக்ட்ரிக் ஃபீல்டு, மாஸ் ஆஃப் அன் எலக்ட்ரான். ஸோ E by M இன்டு டவு. எப்பயுமே இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டை தனியாக கொண்டு போயிடும். ஓகேவா? எலக்ட்ரிக் ஃபீல்டை தனியாக வச்சுக்கும். ஏன் தனியாக வச்சுக்கிறோன்னா நம்மளுக்கு பின்னால் கரண்ட் டென்சிட்டி ஃபார்முலாவை டெரைவ் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். ஸோ E இன்ட்டு டவு பை எம் இன்ட்டு எலக்ட்ரிக் ஃபீல்டு. இதுதான் வந்து ட்ரிஃப்ட் வெலாசிட்டி ஆஃப் அன் எலக்ட்ரான் இன் த மெட்டாலிக் ராட். ஓகே, நெக்ஸ்ட் இது வந்து ஃபிஃப்த் ஈக்குவேஷன் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம ட்ரிஃப்ட் வெலாசிட்டி கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது கரண்ட் டென்சிட்டி. இப்போது நம்ம ஒரு கரண்ட் அப்ளை பண்ணுறோம், எலக்ட்ரிசிட்டி அப்ளை பண்ணுறோம் அந்த மெட்டாலிக் ராட்ல. அப்படி அப்ளை பண்ணும்போது அந்த எலக்ட்ரான்ஸ்குள்ளே இருக்கிற அந்த கரண்ட்டோட டென்சிட்டி வந்து ஃபார்ம் ஆகும். அடர்த்தி எவ்வளோ இருக்குது? கரண்ட் டென்சிட்டி ஈக்குவல் டு சிக்மா இ. சிக்மானானதுனா இங்கே எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி. சிக்மானானது எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி. சிக்மானா எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி. எவ்வளோ வந்து கண்டக்ட் ஆகிருக்கு அந்த மெட்டாலிக் ராடில், அந்த எவ்வளவு எலக்ட்ரிக் ஃபீல்டு மேக் ஆகிருக்கு, எலக்ட்ரிக் ஃபீல்டு. அப்போது இதுலேருந்து நம்ம ஒரு ஜெனரல் ஈக்குவேஷன் கொண்டு வரலாமா? இந்த சிக்மா மட்டும் இங்கே வச்சுக்கோ, அப்போ இ கீழே வந்துடும். அப்போது உனக்கு என்ன கிடச்சிரும்? எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி மட்டும் தனியாக கிடச்சிரும். இந்த ஃபார்முலா நம்மளுக்கு பின்னால் யூஸ் ஆகும். ஸோ டெரைவேஷன் இல்லை ஈக்குவேஷன் 6. ஸோ ஒரு கரண்ட் டென்சிட்டினால என்னது?
எலக்ட்ரிக்கல் எவ்வளவு கண்டக்ட் ஆகிருக்கு அந்த மெட்டாலிக் ராடில் இன்ட்டு அதில் எலக்ட்ரிக் ஃபீல்டு மெயின்டைன் ஆகிருக்கு. ஸோ ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் உனக்கு கரண்ட் டென்சிட்டி கிடச்சிரும். எனக்கு இதிலிருந்து எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி மட்டும் தனியாக வேணும்னா இந்த ஈயை கீழே கொண்டு வந்துக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் கரண்ட் டென்சிட்டிக்கு இன்னொரு ஃபார்முலாவும் இருக்குது. என்ன ஃபார்முலானா, எலக்ட்ரானுக்குன்னு ஒரு டென்சிட்டி இருக்கும் இல்லையா, அந்த எலக்ட்ரான் மூவ் ஆகுது இல்லையா, அதுக்குன்னு ஒரு அடர்த்தி இருக்கும் இல்லையா, ஏன்னா நிறைய எலக்ட்ரான்ஸ் இருக்கலாம். ஸோ அதுக்குன்னு ஒரு அடர்த்தி இருக்கலாம் இல்லையா. ஸோ அந்த ஃபார்முலாவும் ரிலேட் பண்ணிக்க போகிறோம். ஸோ கரண்ட் டென்சிட்டி ஈக்குவல் டு என்னன்னா வந்து இங்கே எலக்ட்ரானோட டென்சிட்டி, ஈனா சார்ஜ் ஆஃப் அன் எலக்ட்ரான், ட்ரிஃப்ட் வெலாசிட்டி ஆஃப் அன் எலக்ட்ரான். ஸோ இது மூணுத்தையும் மல்டிப்ளை பண்ணி போகிறோம். என்னென்னது எலக்ட்ரானோட டென்சிட்டி, ஜேனா வந்து கரண்டோட டென்சிட்டி. ஸோ என்னன்னா வந்து எலக்ட்ரான் டென்சிட்டி, ஈனா வந்து சார்ஜ் ஆஃப் அன் எலக்ட்ரான், டீனா வந்து ட்ரிஃப்ட் வெலாசிட்டி. உனக்கு தெரியும் அங்கே டீச் பண்ண மாதிரி. ஓகேவா? இப்போது n அப்படியே வச்சுக்கோ, E அப்படியே வச்சுக்கோ. ட்ரிஃப்ட் வெலாசிட்டி நம்ம என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் எலக்ட்ரானுக்கு, அதை எடுத்து இங்கே அப்ளை பண்ணிக்கோ. E tau, that means relaxation time by mass of an electron into electric field. இதுதான் வந்து கரண்ட் டென்சிட்டிக்கான சப்ஸ்டியூட்டட் வேல்யூ. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, E ரெண்டு எலக்ட்ரான் இருக்கிற சார்ஜ், ரெண்டு சார்ஜ் இருக்கு இல்லையா, எலக்ட்ரானோட ரெண்டு சார்ஜ் இருக்குது. ஸோ ரெண்டுத்தையும் நான் மல்டிப்ளை பண்ணிக்க போகிறேன். J equal to n E into E square relaxation time by mass of an electron into E. ஓகேவா? இந்த டேர்ம் இருக்கு இல்லையா, இந்த n E square tau by m, இதுதான் வந்து எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி. இதுதான் வந்து எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி நான் வர வைக்க போகிறேன். எப்படி? ஸோ இதுதான் வந்து 7th equation. நம்மளுடைய டார்கெட்டே என்ன, எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டிக்கு எக்ஸ்பிரஷன் கண்டுபிடிக்கணும். இப்போ நம்மளுக்கு ஃபைனலாக என்ன கிடைச்சிருக்கு, கரண்ட் டென்சிட்டி ஈக்குவல் டு எலக்ட்ரான் டென்சிட்டி ஸ்கொயர் ஆஃப் த சார்ஜ் ஆஃப் அன் எலக்ட்ரான், ரிலாக்ஸேஷன் டைம், மாஸ் ஆஃப் அன் எலக்ட்ரான், எலக்ட்ரிக் ஃபீல்டு கிடைச்சிச்சு. எனக்கு எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டின்னு ஒன்று கிடைக்கணும். இந்த ஈக்குவேஷன் இந்த சிக்மா கிடைக்கணும். அப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ஈயை லெஃப்ட் சைடுக்கு கொண்டு வர போகிறேன். அப்போது J divided by E equal to n E square relaxation time by mass of an electron. நான் தான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், J by E என்னது எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி. சிக்மான்னு எழுதிக்கலாமா? கரண்ட் டென்சிட்டி பை எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன வரும், சிக்மா. தட் மீன்ஸ் எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி ஈக்குவல் டு n E square டவுன்னு சொல்லலாம், இல்லை ரிலாக்ஸேஷன் டைம் பை m மாஸ். ஸோ இதுதான் வந்து is an expression for electrical conductivity. Electrical conductivity of an electron of metallic rod. Metallic rod la irukra electrons. Okay. So this is the final equation. This is the 8th equation. Okay. சரி, எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி அதனுடைய டெஃபினேஷன் ஃபைனலாக எழுதி வச்சுருங்க. ஓகேவா? ஒரு பாக்ஸ் போட்டுட்டு தெளிவாக அவங்களுக்கு ஷோ பண்ணிவிடுங்க டெஃபினேஷனை. ஓகே, என்ன டெஃபினேஷன்னா, இட் இஸ் டிஃபைன்ட் அஸ் ரேட் ஆஃப் சார்ஜ். இங்கே என்ன சார்ஜ் இருக்குது, யாரோட சார்ஜ், இங்கே எலக்ட்ரானோட சார்ஜ். அது ஈ இருக்கு இல்லையா, அந்த சார்ஜ் வந்து போய்கிட்டே இருக்கும், மூவ் ஆகிட்டே இருக்கும். ரேட் ஆஃப் சார்ஜ் ஃப்ளோ அக்ராஸ் எ யூனிட் ஏரியா இன் எ கண்டக்டர். இங்கே நம்ம எடுத்துக்கிறது மெட்டாலிக் ராட், இது ஜென்ரலாக சொல்கிற டெஃபினேஷன். ஓகே, அக்ராஸ் எ யூனிட் ஏரியா இன் எ கண்டக்டர் பர் யூனிட் பொட்டன்ஷியல் கிரேடியன்ட். எவ்வளவு பொட்டன்ஷியல் கிரேடியன்ட் இருக்கு, பொட்டன்ஷியல் கிரேடியன்ட். ஸோ இதுதான் வந்து எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டிக்கான ஜென்ரல் டெஃபினேஷன்.
the rate of charge flow. இங்க சார்ஜ் யாரு? எலக்ட்ரானோட சார்ஜ். அந்த சார்ஜ் எங்க மூவ் ஆகும்? ஒரு கண்டக்டர்ல மூவ் ஆகும். எதுக்கு ஏத்த மாதிரி? per unit potential gradient, அதோட பொட்டன்ஷியலை பொறுத்து. ஓகே, அதுக்கு ஃபார்முலா என்ன? current density equal to sigma E, therefore J by E equal to sigma. இதுதான் நாங்க டெஃபினிஷன் எழுதணும். நீ ஃபைனலாக எழுதி காமிச்சிரு. அப்போ இதுக்கு என்ன யூனிட் வரும்? per ohm per meter. இதுதான் யூனிட். ஓகேவா? ஸோ எக்ஸ்பிரஷனை தெளிவாக இந்த மாதிரி எக்ஸ்பிளனேஷனை தெளிவாக எழுதி வச்சோன்னா உனக்கு ஃபுல் மார்க் கொடுத்துருவாங்க.